சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா ஏதேதோ யோசனை போல யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். ஒரு விஷயத்தை கூட நீ விடுவது கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் கலந்து கொள்கிறாய். உன்னுடைய கடமைகளை அனைத்தையுமே செய்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எல்லா விஷயத்திலேயும் தவறாகத்தான் எல்லாம் செய்வது போல பேசும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோன்றுகிறது. இவர்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு நல்லதொரு விஷயமே தோன்றாதா? எவ்வளவோ செய்கிறேன், ஆனால் எதற்காக எதையுமே இவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒவ்வொரு காலமும் நம்மை தூற்றி பேசுவதே இவர்களுக்கு வேலை. கடமையை ஒழுங்காக செய்தாலும் இவர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று. நீ எந்த அளவு நல்ல விஷயங்கள் செய்தாலும் சரிதான், பேசுவது பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நீ உன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் அவர்களிடம் கொடுத்தால் கூட அந்த நிமிஷம் மட்டும்தான் நீ இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள் என்று புகழ்வார்களே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் உன்னை தூற்றிதான் பேசுவார்கள். என்ன அவள் சொத்து கொடுத்தாள், அவளிடம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று கூட பேசுவார்கள். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, கடமைகளை செய்தாலும் அவர்களுக்கு குறையேதான் சொல்வார்கள். காலம் முழுவதும் நீயும் எவ்வளவோ விஷயத்தை பார்த்து போராடிவிட்டாய். இப்படி உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு நேராக எல்லா விஷயத்தையுமே அனுசரித்து போய் எத்தனையோ விஷயங்கள் அனைத்தையும் செய்து விட்டார். ஆனால் பார், எதற்குமே அவர்கள் அசைவதாக தெரியவில்லை. எப்பொழுதும் உன்னை கெட்ட பெயர் தான். இவள் இப்படி, அவள் அப்படி, இந்த விஷயத்தை எனக்காக செய்யவில்லை, அவர்களுக்கு மட்டும் செய்தாய், நானும் அவளுக்கு உறவுதானே, எனக்கு செய்யவில்லை என்று எப்ப பார்த்தாலும் உன்னை குறை சொல்வதுதான். காலம் முழுவதும் நீ என்னத்தான் செய்தாலும் இதைதான் சொல்வார்கள். அதனால் விடு, என்னத்தான் இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். காலங்கள் உன்னுடையது, அதாவது நீ செய்வது செய்யாதது. ஒரு விஷயம் தெரியுமா? கடமையை ஒழுங்காக செய்யாமல் எந்த உறவுகளுக்கும் செய்யாமல் வாங்கிக் கொள்பவர்களை கூட இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று பேசுவார்கள். ஆனால் ஒரு கடமையை ஒரு விசேஷத்திற்கு போய் செய்து நம்முடைய கடமை இது, நாம் இதை செய்ய வேண்டும் என்று செய்யும் நபர்களுக்குத்தான் இங்கு அதிகமாகவே தூற்றுவார்கள். எனக்கு இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று. ஆனால் செய்யாதவர்கள் பேரெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தான் உறவாக இருப்பார்கள். நான் சொல்வது சரியா தவறா? உன்னுடைய வாழ்வில் நீ பார்த்தது அனைத்துமே பயங்கரமானதுதான். ஆனால் இனிமேல் பார்க்க போவது அனைத்துமே உனக்கு சுபமானதுதான். நிறைய விஷயத்தில் தோற்று போன, ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் அல்ல. என்னுடைய பிள்ளையை எப்படியெல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நிறைய கஷ்டங்கள் பட்டு விட்டாய், நிறைய விஷயங்கள் தோற்றாய். ஆனால் இனி வரும் காலம் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களுக்கு முன்னாடி நீ ஜெயிப்பாய். தினமும் ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன், அதை மட்டும் செய். நீ காலை எழுந்திருத்தவுடன் கவலையோடு இருக்கிறாய். அதனால் போய் நல்லபடியாக உன்னுடைய வேலைகளை பார்த்துவிட்டு நன்றாக முகத்தை கழுவி கை கால் கழுவி விட்டு நல்லபடியாக சுத்தம் செய்து விட்டு சூரிய பகவானை பார்த்து வேண்டிவிடு. உன்னுடைய ஒளிகள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடு என்று சொல்லிவிட்டு நேராக கண்ணாடி முன்னாடி வந்து நின்று, நீ ஜெயிக்க போகிறாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயித்து விட்டாய், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல். நீ கேட்டது கிடைத்து விட்டது, நீ கேட்டது இன்னும் கிடைக்க இருக்கிறது, கிடைக்க போகிறது, இப்படி சொல். உன்னை பார், கண்ணாடியில் உன்னை பார்த்து நீயே பேசு. நீ ஜெயிக்க போகிறாய், எதிலையும் கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உன்னுடைய தொழில் வளரப் போகிறது. உங்க தொழிலால் நிச்சயமாக உனக்கு அதிக வருமானத்தை கடவுள் தரப்போகிறார் என்று இப்படி பேசு.
இப்படி நீ பேசும் பொழுது உனக்கே அதிகமாக எவ்வளவுதான் மனதில் கவலை இருந்தாலும் அந்த கவலை போகும். புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். எதையுமே புரிந்து கொள்ளாமல் இதுதான் அதுதான் என்று போட்டு குழப்பிக் கொள்ளாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு துணை நான். உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது நான். எல்லா காரணமும் எனக்கு தெரியும். நீ என்னென்ன செய்கிறாய், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று எல்லாம் தெரியும். நீ இதை தினமும் செய்ய செய்ய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். புரிகிறதா? கண்ணாடி முன்று நின்று உன்னை பார்த்து உனக்கு நிறைய பணம் வரப்போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியடைய இருக்கிறது, சீக்கிரமாக பார், உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்று இப்படியே எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேசு. நிச்சயமாக வாழ்வில் நீ நினைத்ததை விட பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்கும். எப்பொழுதும் நல்லதை நினையுங்கள். தேவைப்படுவதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? அது தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்துங்க. தேவையில்லையா அதை வையுங்கள். எதிலையும் அலட்சியம் காட்டாதீர்கள். அலட்சியம் என்பது வாழ்க்கையில் மிக 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 பெரிய ஒரு தவறு. நிறைய விஷயத்தில் அலட்சியம் காட்டித்தான் இந்த மாதிரி இருக்கிறேன். நல்லபடியாக இருப்பாய். நிறைய பேர் நினைத்தார்கள் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது, அப்படி இருக்க போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் தவறினால் நீ மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறாய் என்று. அவர்கள் அனைவருமே வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நீ பேரின்பத்தை அடைவாய். இதில் எனக்கும் சந்தேகம் இல்லை, உனக்கும் சந்தேகம் வேண்டும். சந்தேகத்துடன் பார்ப்பவர்களுக்கு இந்த சாய் கல்தான். அதுவே சந்தேகம் இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு நான் உயிருள்ளவன். அவர்கள் கண்ணுக்கு தெரிவேன். என்னை உற்று பார்த்து வேண்டும் பொழுது உங்கள் கண்ணில் உங்களே மீறி தண்ணீர் வருகிறது என்றால் நான் அங்கு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு லீலையை செய்ய போகிறேன் என்ற அர்த்தம். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வ காலமும் உங்களுக்கு முன்னும் பின்னும் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை கொடுத்து இன்னும் இன்னும் அற்புதமாக வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்த அற்புதமும் எதிர்பார்த்த அதிசயமும் கூடிய விரைவாக நடக்கும். எத்தனை காலம் பொறுத்திருந்தாய்? இனிமேல் பார், உன்னை விட்டு எதுவுமே போகாது. உன்னை விட்டு எதுவுமே போகாமல் எல்லாமே நிரந்தரமாகவும் எல்லாமே மிகப்பெரிய அற்புதமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் சின்ன சின்ன அற்புதங்களை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்குமே நீ பார்க்க போகும் விஷயங்கள் பேரின்பம் மட்டுமே. கண்ணீரை துடைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.